பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த ஆண்டின் பாடுகளின் உச்சகட்டமாகிய பரிசுத்த வாரத்திலே உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். கூடவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான அன்பின் அழைப்பை கொடுத்த திருச்சபையின் குருவானவர்களுக்கும் பொறுப்பாயிருக்கிறவர்களுக்கும் திருச்சபையின் அனைத்து குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையிலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிறபடி இந்த பரிசுத்த வாரத்தின் முதல் நாளிலே ஆலய சுத்திகரிப்பும் அத்திமரம் சபித்தலும் இந்த தலைப்பிலே நாம் தியானிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது இயேசு அந்த அத்திமரத்தை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அந்த வார்த்தைகளை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். தொடர்ந்து 20வது வசனம். மறுநாள் காலையிலே இயேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த வழியாய் போகும் பொழுது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். கேட்டார்கள், கண்ணார கண்டார்கள். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய். வாலிப நாளில் இயேசுவை கண்டே, வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாயினையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாயினையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா, ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண்பாரும் என்றும் நான் உம் அடிமை. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தவர்களும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை மாத்திரமே அறிவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நேற்றைய தினத்திலே திரள் கூட்டமாகிய ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு வருகிறார்கள். மேசியாவாக, பிரதான ஆசாரியராக, முழு திருச்சபைக்கும் ஒரு இரட்சகராக இயேசு அழைத்து வரப்படுகிறார். தேவாலயத்திற்குள் போகிறார். அதை 11ஆம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நாம் வாசிக்க முடியும். அந்த பெரிய பவனி முடிந்த உடனே இயேசு எருசலேமுக்கு வந்து, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும், தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான பொழுது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். எருசலேமுக்கு வருகிறார். தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிறார்.
எல்லாவற்றையும் அண்டர்லைன் பண்றதுன்னா பண்ணிக்கணும். அங்கே நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் இயேசு கவனித்து பார்க்கிறார். மறுபடியுமாய் பெத்தானியாவுக்கு திரும்பி வருகிறார். அதன் தொடர்ச்சிதான் மறுநாள் அவர்கள் பெத்தானியாவிலிருந்து வருகிற பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. எங்கெல்லாம் இயேசுவுக்கு பசி வந்ததுன்னு பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. அந்த பசிக்கான காரணத்தை அந்த முதல் வசனம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வாசிக்கலாம். இரவும் பகலும் இயேசு 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. கரெக்டா வராம பாருங்க. அப்ப முதல் பசி சோதிக்கப்படுவதற்காக. நல்லா கவனிச்சுங்க நீ சொல்ற வார்த்தைகளை. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே ஒரு பசி வந்தது. அந்த பசி அவரை சோதிக்கும்படியாக என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த சோதனை இயேசுவுக்கானதாக இருந்தாலும் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமாய் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் திங். இரண்டாவதாக நம்முடைய கண்களின் பார்வையிலே தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் கேட்கிற வசனங்கள், வார்த்தைகள் அல்லது கேள்விப்படுகிற காரியங்களிலே மிகவும் தெளிவாய் இருக்க வேண்டும். அந்த 3 சோதனையும் பார்த்தீங்கன்னா அதைத்தான் காமிக்கும். பிசாசானவன் இரவும் பகலும் 40 நாள் அவர் உபவாசம் இருந்த பின்பு பசி உண்டாயிற்று. சோதனைக்காரன் இயேசுவினிடத்திலே வந்து ஒரு வார்த்தையை சொல்லும்படியாய் சொல்லுகிறான். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும், நம்முடைய வார்த்தையை பயன்படுத்தும். ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப வார்த்தையிலே இயேசு ஜாக்கிரதையா இருந்தார். அவரை பின்பற்றுகிற நாமும் அதிலே கவனமாய் இருக்க வேண்டும் என்பதற்கான சோதனை முதல் சோதனை அல்லது முதல் பசி. இரண்டாவதாக அவரை தேவாலயத்தின் உப்பருகையின் மேல் கொண்டு போய் நிறுத்தினான். நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும், ஏனென்றால் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதை பார் என்று சொல்லுகிறான். See the scripture. என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க, உங்க கண்ணை பயன்படுத்துங்கன்னு சொல்லி தவறான காரியத்திற்கு பயன்படுத்த பார்க்கிறான். ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருந்து வார்த்தையினாலே ஜெயித்தார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை அவன் சோதனையாய் சொல்லுகிறான். எல்லாம் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் அவரை நிறுத்தி பூமியின் சகல மேன்மைகளையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து நான் சொல்வதை கேட்டு என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாவற்றையும். அப்ப வாயின் வார்த்தைகளிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கண்களின் பார்வையிலே தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கேட்கிற காரியங்களிலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த போதனைக்கான சோதனை முதல் பசி. இப்போ இங்க நேர அத்திமரத்துக்கு வருவோம். எல்லாரும் சொல்றது போல ஆண்டவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிற பொழுது நீங்கள் கவனமாய் அந்த முழு சம்பவத்தையும் வாசித்து பார்ப்பீர்களானால் there are 3 agendas. 3 முக்கியமான காரியங்களை இந்த நாளிலே இன்றைக்கு பரிசுத்த வாரத்தின் முதல் நாளிலே நிறைவேற்றும்படியாய் புறப்பட்டு வருகிறார். there are 3 things. நேற்றைக்கே எருசலேம் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். எல்லாவற்றையும் நன்றாய் கவனித்து பார்த்தார். மறுபடியுமாய் திரும்பி போனார். நான் நினைக்கிறேன் ராத்திரி முழுசும் அவருடைய இருதயத்திலே
அடுத்த நாளுக்கான செயல்பாட்டின் திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன செஞ்சார்? வருகிறார். வழியிலே இயேசுவுக்கு பசி உண்டாகிறது. தூரத்திலே இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அது அத்திமர காலம் அல்ல, ஆனால் இலைகளால் நிறைந்திருக்கிறதை இயேசு கவனிக்கிறார். இயேசுவுக்கு நல்லா தெரியும், இது அத்திமர காலம் அல்ல, அத்திப்பழம் நிச்சயமாக கிடைக்காது என்பது இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா, சொல்லுங்க ஆமாவா இல்லையா? நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கவனிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், கலாத்தியர் 3:13, சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்துவும் நமக்காக சாபமானார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பாடுகளின் வெளிப்பாடு என்ன? அவர் தன்னை சாபமாக்கி, let me repeat it again, பாவமறியாத அவர், சாபத்திற்கு சம்பந்தம் இல்லாத அவர் தன்னை சாபத்திற்கு சம்பந்தப்படுத்திக் கொண்டு மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் மாறி போனார். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு இந்த நாளுக்குரிய ஹைலைட். என்னன்னா, நம்மை சாபமாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு எப்படி நாம் ஆசீர்வாதமாய் வாழ முடிய வேண்டும். அதுதான் இந்த நாளுக்குரிய முக்கியமான காரியம். அத்திமரத்தை சபித்தார் என்று சொல்வதை விட, அத்திமரத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்பினார்? நான் சொன்னேன், there are 3 things behind this. நேற்றைக்கு பார்த்து விட்டு வந்து விட்டார் எருசலேம் தேவாலயத்தை. இன்றைக்கு போகும் பொழுதே 2 காரியத்தை அவர் திட்டம் பண்ணிட்டாரு. எது அருவருப்பானதோ அது அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட வேண்டும். ஆமென், சொல்லுங்க. ஆண்டவருக்கு அங்கே எது பிரியமில்லையோ அது அந்த இடத்திலே இருக்கக்கூடாது. இட் should be removed, துரத்தப்பட வேண்டும். இரண்டாவது, அங்கே வருவதற்கு தகுதியற்றவர்களாய் வெளியிலே நின்றார்கள் அல்லவா, அவர்கள் உள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். செகண்ட் அஜெண்டா. ஆண்டவர் முதல் நாள் வந்து பார்க்கும்போது பார்க்கிறாரு, குருத்தோல பவனியில எல்லாத்தையும் சுத்தி பார்க்கிறாரு. யார் உள்ளே இருக்கக்கூடாதோ அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், காசுக்காரர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் அங்கே இருக்கிறார்கள். டிசைட் பண்ணிட்டாரு, they should be removed, அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது பார்க்கிறாரு, ஊனர்கள், சப்பானிகள், முடவர்கள், திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள், புறம்பாக்கப்பட்டிருக்கிறார்கள். they are not allowed. ஏதோ சில காரியங்களினாலே அவர்கள் வரக்கூடாதபடிக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும். செகண்ட் அஜெண்டா. மூன்றாவதாக, உள்ளே வந்தவர்களை விசுவாசத்திலே பலப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன்னா இப்ப அவங்க பயந்து போயிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த ஆளுங்க அதிகாரம் உள்ளவங்க, இவங்க நசுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். இவங்க உள்ள வரும் பொழுது தேவன் தங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் கேட்கிறதை அவர் கொடுக்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்காகவே அவர் ஜீவன் கொடுக்க வந்தார் என்பதை அந்த ஜனங்கள் பாமரரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது மூன்றாவது அஜெண்டா. இப்ப வரும்போதுதான் அவருக்கு பசி உண்டாகுது. முதல் 2 அஜெண்டா ஈஸியா செஞ்சிடலாம். உள்ள இருக்கவன சொல்லுங்க ஈஸியா வெளியே துரத்திடலாம், வெளியே இருக்கவன. இப்ப மூன்றாவது காரியம், அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம்னா என்னையா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், நடக்கும். மார்க் 11:23-24 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போய் சமுத்திரத்திலே விழு என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அப்பொழுது அவன் சொன்னபடி நடக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னாரு. சொன்னா போதுமா? ஹலோ, சொல்லுங்களேன். உங்களை கூப்பிட்டு நான் ரொம்ப அன்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? நீங்க உன்னத பாட்டை வாசித்து பாருங்க. எனக்கு நேரம் இல்லை. உன்னத பாட்டு ஃபுல்லா நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும்.
நான் அதை செய்றேன், இதை செய்வேன்பா. மனவாட்டி கேட்பா, எப்ப செஞ்ச, என்னத்தை செய்ய போற? அந்த ஒரு கான்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். அன்பின் வெளிப்பாடு பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்ண வேண்டும் என்கிற ஒரு காரியம் அதில் வெளிப்படுத்தப்படும். அதே போலதான் இங்க இயேசு அதை திட்டமாய் அவர்களுக்கு காட்டும்படியாய் விரும்பினார். இப்போ நீங்க வந்து பாருங்க, நான் அந்த அத்திமரத்தை குறித்து நான் சொல்றேன், கவனிங்க. அத்திமர இலைன்னொன்னே நீங்க பைபிள் எங்க இருக்குன்னு பாருங்களேன். முதல்ல அத்திமர இலை யார் பார்த்தா தெரியுமா? ஆதாம் பார்த்தாரு. எப்ப பார்த்தாரு தெரியுமா? தேவனை விட்டு தூரம் போகணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. அப்ப அவர் கண்ணில் பட்டது என்னதான்? அத்திமர இலைகள் தான். நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ட்ரெஸ் பண்ணிட்டாரு. எதையெல்லாம் மறைக்க வேண்டுமோ மறைத்து விட்டார். நிர்வாணியா இல்லாதபடிக்கு பார்த்து கொண்டார். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு பயம். அங்க ஆரம்பிச்சிச்சு சாபம். கண்டினியூ ஆயிட்டே வந்துகிட்டே இருக்குது. இப்போ இங்கேயும் வருது. அந்த அத்திமரம் இருக்குது, முழுவதும் இலைகளால் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அத்திமரத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, 13வது வசனம். தூரத்திலே காண்கிற அளவுக்கு அது எல்லோருக்கும் அடையாளம் காணக்கூடிய இடத்துல இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்ற ஒரு மனுஷனை நான் காமிக்கிறேன். இந்த அத்திமரத்தை மாதிரியே சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு இன்னைக்கு அடையாளம் காமிக்கிறேன். நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. இந்த அத்திமரத்தை எதுக்காக தேவன் சபிக்க வேண்டும் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். சரியான இடத்துல இருக்குது. தூரத்துல இருந்தாலும் எல்லோருடைய கண்களும் படக்கூடிய இடத்திலே நாம் இன்றைக்கு தியானிக்கிற இந்த அத்திமரம் இருக்கிறது. ஆமென். ரைட். அடுத்ததுமா, மற்றவருடைய எதிர்பார்ப்புக்கு அது காரணமா இருக்கிறது. இங்க போனா ஏதாவது கிடைக்கும், இங்க போனா எனக்கு ஒரு நன்மை உண்டாகும், இங்க போனா எனக்கு ஆறுதலா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய காரியத்தின் அடையாளமாக அந்த அத்திமரம் இருக்கிறது. அப்புறம் அது அத்திமர காலம் தான், அத்திப்பழ காலம் இல்லை. ஆனாலும் இலைகளால் இருக்கிறபடினாலே தன்னுடைய இயலாமையும் காட்டிக்கொள்ளாதபடிக்கு இருக்கிறது. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மனுஷனை நான் காமிக்கும் போது, எதுக்காக இதை சபிக்க வேண்டும்? ஆண்டவர் சபிக்கிறவரா? ஹலோ. அதனாலதான் நான் முதலே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? வெளியில உள்ள இருக்கவன வெளியே துரத்துறத ஈஸியா துரத்திட்டாரு. ஒரு சாட்டை போதும். வெளியில இருக்கிறவன, வாப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்கன்னு வந்துட்டான். இப்ப அவனை விசுவாசத்திலே பலப்படுத்த வேண்டுமானால் அங்கே ஒரு அடையாளம் அல்லது அற்புதம் நடத்தப்பட வேண்டும். இதுக்காக தாங்க இந்த அத்திமரம் சபிக்கப்பட்டது. இலை இருந்துச்சு, எல்லாம் பெர்ஃபெக்ட் தான், எல்லாம் சொல்லுவாங்க, நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அந்த நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு கீ பாயிண்ட் என்னன்னா, அது அத்திப்பழ காலம் அல்ல. ஒரே ஒரு அத்திமரம் தான் இருக்குது. தூரத்துல இருந்து பார்த்தாலும் அதை பார்க்கக்கூடிய இடத்துலதான் இருக்குது. மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்பார்ப்புக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இலைகளை வச்சிருக்கிறது மட்டும் தப்பா? சொல்லுங்களேன். நீங்க உங்களை சொன்னா கோச்சுமே, நான் என்னைய சொல்றேன். நான் அப்படிதான் நினைச்சு பார்ப்பேன். என்னைய அத்திமரமா, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அத்திமரம் ஆண்டவரை ஏமாத்திருச்சுப்பாங்க. நான் அத்திமரமா இருந்த, ஆண்டவரே இலைகளை நான் வச்சிருந்து கனி கொடுக்காது எந்தப்பா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏன்னா இயேசு ஒரு பாவமும் அறியாதவர். ஆமென். அவர் சபிக்கப்பட்டவரை போல கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? உலகத்தை ரட்சிப்பதற்காக மட்டுமே. இப்போ ஆண்டவருக்கு பலவிதமான ஆட்கள் தேவைங்க. விசுவாசத்திலே பலப்படுத்துவதற்காக சில இரத்த சாட்சிகள் தேவை. மிஷனரிகளாய் அர்ப்பணித்து அறியாமை உள்ள ஜனங்களை தேவனிடத்திலே சேர்த்துக் கொள்வதற்கு தங்களை தியாகமாய் ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள் தேவை. இப்ப அவங்கெல்லாம் சாபத்தின் மரணத்தை அடைந்திருக்கிறார்களா? இருக்குல்ல, ஒரு கேள்வி இருக்குல்ல. நல்லாதான் பிரதர் இருந்தாரு, வாழ வேண்டிய வயசுல போயிட்டாருன்னு சொல்றோமே, இஸ் இட் கர்ஸ்? சாபமா? அல்ல. மற்றவருடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக தன்னை சாபமாக்கி கொண்டு இந்த மரம் நிற்கிறது.
நீங்க புரிந்து கொள்கிறதற்காக ஒரு மனுஷனை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடித்தமான மனிதர்கள்ல இவரும் ஒருத்தர். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரமா. மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு, ஆரோனை பற்றி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய வேற யார் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆரோனை குறித்து நான் காண்பிக்கிறேன். எப்படி இந்த அத்திமரம் சபிக்கப்பட்ட பொழுது இனி உன்னிடத்திலே ஒருவனும் ஒரு காலத்திலும் கனியை புசிப்பதில்லை என்று சொன்னதை சீசர்கள் கேட்டார்கள். மறுநாளிலே அவர்கள் திரும்பி வருகிற பொழுது இயேசு சொன்ன வார்த்தை 100% நிறைவேறி இருந்ததை கண்டார்கள். இப்பொழுது அறிக்கை செய்கிறார்கள், ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையின்படியே நடந்துருச்சுன்னு வாயில டிக்ளேர் பண்றான். இன்னமும் அவர்களை விசுவாசத்திலே பலப்படுத்துவதற்காகத்தான் இயேசு சொன்னாரு, நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபங்களிலே எவைகளெல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளெல்லாம். அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற முதன்மையான படிப்பினை அல்லது ஆலோசனை என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் வரும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபடுகிற பொழுது அதை நான் ஒரு சாபமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்னுடைய பாடுகளின் வழியாய் மற்றவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர், போதிக்க விரும்புகிறீர். முதல் பசி சோதிக்க என்று சொன்னேன். இந்த இரண்டாவது பசி போதிக்க, டு டீச் how to grow in faith. விசுவாசத்திலே நாம் எப்படி சபை வளர வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக தன்னை வெறுமையாக்கி பட்டு போய் நிற்கிறது அந்த அத்திமரம். நான் அந்த அத்திமரத்தை அப்படிதான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆரோனை காமிக்கிறேன் பாருங்க. முதலாவது ஆரோன்ட்ட எனக்கு பிடித்தமான காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு என்ன தேவைன்னு உடனே அறிஞ்சுக்குவாருங்க. ஒரு வார்த்தை போதும். நீங்க வாசிக்கலாம் யாத்ராகமங்களின் புத்தகம், முதல் குறிப்பு யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். எக்ஸோடஸ் 4th chapter verse 27. கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ. ஒரே ஒன் வேர்டு தான். நீ எழுந்து வனாந்திரத்திலே மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். ஆரோன் போய் தேவ பர்வதத்திலே மோசேயை சந்தித்து, ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸியான வேலையாயிடுச்சு. 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க, மோசே எங்க இருக்கிறாரு வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். 3ஆம் அதிகாரம் 1 வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் பி பிராக்டிக்கல், கொஞ்சம் நல்லா பாருங்க. மோசே பாருங்க. மோசே பிறப்பதற்கு முன்பாகவே ஆரோன் ஆயத்தமா இருக்கிறாரு. யோகேபேத், அம்ரான் அந்த குடும்பத்துல ஆரோன் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆண்டவர் பயன்படுத்தணும்னா ஆரோனை பயன்படுத்தி இருக்கலாம், ஆமாவே இல்லையா? சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் வெயிட் பண்றாரு மோசே வர வேண்டும் என்பதற்காக. மோசே பிறக்கிற பொழுது ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும். ஆரோனுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, அவர் ஃப்ரீயா இருக்கலாம். தடைகள் இருந்த பொழுது உருவாக்கப்பட்ட மோசே, தடைகள் எங்கே பிறப்பிக்கப்பட்டதோ அந்த இடத்திலேயே வளர்க்கப்பட்ட மோசே. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, மோசே எகிப்தின் சகல கலைகளிலும் கற்று தேறினவனானான். எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரு. பேசவே தெரியாது மோசேக்கு. 2ஆம் அதிகாரத்துல யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை வாசிங்க. பேசவே தெரியாது. குழந்தை, சிறு குழந்தை ஒரு நாணற்பெட்டியை செஞ்சு அவங்க அம்மா அதுக்கு பிசினும் கீழும் பூசி அந்த பெட்டிக்குள்ள பிள்ளைய வச்சு நதி ஓரத்துல நாணல் செடிகளுக்குள்ள வச்சுட்டு போயிட்டா. தூரத்துல நின்று தமைக்கை அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படிக்கு காத்து கொண்டிருக்கிறாள். பார்வோனுடைய குமாரத்தை வர்றாங்க, பெட்டியை எடுத்துட்டு வரும்படி சொல்றாங்க. பெட்டி இப்ப இவங்க கைக்கு வந்துருச்சு. பெட்டியை திறந்து பாக்குறாங்க, உள்ள குழந்தைய கண்டாங்க.
உடனே குழந்தை ஆயம் மோசஸ் சொல்லிச்சா? சொல்லுங்க. நான் மோசே, எங்க அம்மா பேர் யோகபெத், எங்க அப்பா பேர். நோ 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 வேர்ட் அட் ஆல். ஜஸ்ட் a small cry. ஒரு சின்ன அழுகை, அவ்வளவுதான். இந்த அழுகையை பயன்படுத்தி கடினமான பார்வோனுடைய குமாரத்தின் இருதயத்தை தேவன் உடைத்தார். அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த சின்ன கிரை போதுங்க. கடினமான ஆண் குழந்தையை பார்த்தா கொன்றணும். God creates favor. அப்படியே அள்ளி அணைச்சுக்கிட்டா. இனி இது என் குழந்தையா? பாருங்களேன், வாட் a great blessed man he was. தூக்கிட்டு போய் வீட்டுல வளர்க்கிறா. ஆரோன் எங்க இருக்கிறாரு? ஆரோன் அவங்க வீட்டுல இருக்கிறாரு. ரேஷன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. மோசே அரண்மனை சாப்பாடு. ஆரோன் ஸ்கூலுக்கு போனாரா என்னன்னு தெரியாது. மோசேக்கு அங்க ஹையர் எஜுகேஷன், எல்லாம் ஃபாரின் லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறாரு. சகல கலைகளிலும் கற்று தெரிந்தவனானார். இப்போ மோசே 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை, கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மள ஆண்டவர் இப்படி உருவாக்கி அழிய வேண்டிய காலத்துல காப்பாத்தி பயன்பட வேண்டும் ஆசீர்வாதமாய் ஜனங்களின் விடுதலைக்கு உன்னை நான் எடுத்து உபயோகப்படுத்த போகிறேன் என்று தேவன் சொல்லுகிற பொழுது கம்ஃபர்ட்டா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து மாடு மேய்ச்சிட்டு நல்ல மனைவி 2 பிள்ளைங்க திருப்தியா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆண்டவர் கூப்பிடுறாரு, மோசேவா, இப்பொழுதும் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலையும் கேட்டேன். கம் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். வெளியே வா மோசே. மோசே சொல்ற, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது. எனக்கு சொன்னாரா சொல்லலையா? நான் திக்குவாயி, பேர் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாத வயசுல அந்த எகிப்துக்கு தான் போனாரு, பார்வோன் அரண்மனைக்கு தான் போனாரு. இப்ப பாருங்களேன், நல்ல தெரியும், வந்து நின்னா மோசேதான் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு பேச தெரியாது ஆண்டவரேன்றாரு. ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் போராடுறாரு. 4ஆம் அதிகாரம் 1 வசனம், கர்த்தாவே ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்பார்கள் சொல்றாரு. ஆண்டவர் சொன்னாரு, உன் கையில இருக்கிறது என்ன? என்ன மோசே கையில இருந்தது என்ன? நம்ம கோல்னு சொல்றோம். மோசே ஒருவேளை நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன், கோல் ஆண்டவரே நான் ஆச்சரியமா சொல்லியிருப்பாரு. 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 5வது வசனம், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, காலில் இருக்கிற சூவை கழட்டிட்டு வான்னு சொல்றாரு. காலில் இருக்கிற சூவை பார்த்த ஆண்டவருக்கு கையில இருக்கிற எவ்வளவு பெரிய கோல் தெரியுமா தெரியாதா? ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா கேட்கிறாரு பாருங்க, உன் கையில இருக்கிறது ஏன் கேட்டாரு தெரியுமா? மோசேக்கு பெருமை, எனக்கு இது ஒரு கோல் ஆண்டவரே, என்னை ஒரு மெய்ப்பனா அந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுகிற ஒரு ஐடென்டிபிகேஷன். சேஃப் ஃபார் மை ஃபேமிலி, இட் இஸ் அண்ட் செக்யூர் ஃபார் மை எவ்ரிதிங். என்னுடைய குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, எல்லாத்துக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை பார்த்து கொள்றதுக்கு இது எனக்கு போதும். கோல் பெருமையா சொல்றாரு, ஐடென்டிபிகேஷன். ஏன்னா மெய்ப்பனா அந்த உலகத்துக்கு அடையாளம் காமிக்கிறதுக்கு இது எனக்கு கோல். உங்க கையில என்ன இருக்கு? ஹலோ கொஞ்சம் பேசுங்களேன். ஏன்னா பரிசுத்த வாரம் நம்ம பேசிதான் நமக்குள்ள என்னென்ன இருக்குன்னு ஆண்டவர் இன்னைக்கு உடைச்சு இன்னைக்கு ஊத்திட்டு, ஆண்டவரே நானும் உம்மை போல பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் இயேசு பாடுபட்டார் பாடுபட்டார் பாடுபட்டார்னு எத்தனையோ வருஷத்தை முடிச்சிட்டோம். இந்த வருஷம் உம்மோடு கூட நானும் பாடுபட வர்றேன் ஆண்டவரே. அந்த அத்திமரமே தன்னை விட்டு கொடுத்து அடுத்தவர்களுக்கு பாடமாய் இருப்பதற்காக தன்னை வெறுமையாக்கி கொள்ள முடியுமானால் ஏன் என்னால முடியாது? அதைத்தான் நீ காமிக்கிறேன். ஒரு வித்தியாசமான பார்வையில வேதத்துல இருந்துதான், நான் தவறான போதனைக்குள்ளாக போகவில்லை, நன்றா கவனிங்க. ஆனா ஆரோன்ட்ட வந்தவனு கையில கோல்னு சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு தரையில போடுனாரு, போட்டவன சர்ப்பமாச்சு ஓடிட்டாரு. இப்ப மோசேவுடைய மாமனார் பார்த்திருந்தா, எப்பா மோசே உன்னை நம்பி ஆட்டை கொடுத்தேன் பாருன்னு கேட்டு போறா? கேட்கலையா? ஒரு பாம்பை பார்த்தவன என்ன ஆயிட்டாரு சொல்லுங்க? பாம்பை பார்த்து பயந்து ஒரு மனுஷன் ஓடினான்னா அவன் நல்ல மேய்ப்பனா? ஆனா மோசே அதுக்காக ஓடல. ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா
தேவனாகிய கர்த்தர் படைத்த எல்லாவற்றை பார்க்கிலும் சர்ப்பமானது எப்படி இருந்துச்சு? மகா தந்திரம் உள்ளதா இருந்தது. தேவனோடு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உள்ள உறவை உடைத்து போட்டது. இப்ப மோசே கையில கோல்னு நினைச்சு எதை வச்சிருக்கிறாரு? ஹலோ, மோசே கையில கோல்னு நினைச்சு எதை சுமந்துகிட்டு இருக்கிறாரு? எனக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிற ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறேன். ஆலயத்துக்கு வர முடியாத படிக்க அதுக்கு பிரியாரிட்டி, ஊழியத்தை செய்யாத படிக்க அதுக்கு பிரியாரிட்டி. அதுல நமக்கு பெருமை. எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறாரு, நான் கோல் வச்சிருக்கிறேன், ஐ எம் a shepherd. கோல்னு கையை நீட்டி வாழப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. பிடிச்சாரு, கோல் ஆயிடுச்சு. இப்ப போய் பார்வோன்ட்ட நில்லுன்னு சொன்னாரு. சொன்னாரா? இப்ப போய் பார்வோன்ட்ட நில்லு. எந்த பார்வோனுக்கு நீ பயந்தையோ அந்த பார்வோன் இப்ப உன்னைய பார்த்து பயப்படுவான். இந்த கோல் இதுவரைக்கும் ஆட்டுக்குட்டியை மேய்க்க தான் பயன்பட்டுச்சு. இனி இந்த கோல் ஜனங்களை வழிநடத்த பயன்பட போகிறது. இதுவரைக்கும் இந்த கோல் ஒரு சிறு கூட்டத்திற்கு மட்டும் பயன்பட்டது. இனி லட்சக்கணக்கான ஜனங்களின் விடுதலைக்காக பயன்பட போகிறது. இந்த கோல் செங்கடலை இரண்டாக பிளக்க போகிறது. இந்த கோல் சத்துருவின் மேல் ஜெயத்தை கொடுக்க போகிறது. இந்த கோல் கசப்பான தண்ணீரை மதுரமாக்க போகிறது. இந்த கோல் வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வர போகிறது. வாட் a great blessing. அப்படி சொன்னாலும் தேவரீர் உமது அடியனோட 4ஆம் அதிகாரம் 10-12 உமது அடியனோட பேசினதற்கு முன்பாவது இதற்கு பின்பாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. திக்குவாயும் மந்தனாவும் உமக்கு இஷ்டமான யாரையாவது அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்றாரு. நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டாரு. நல்ல செக்யூர்டான எல்லா காரியத்தையும் தேவன் அவருக்கு கொடுத்திருந்தாலும் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனா பாடுபடுவதற்கு தயக்கம். இங்க ஆரோனை பார்த்து 4ஆவது அதிகாரம் 27ஆம் வசனம் ஒரே ஒரு வசனம் தான் ஆண்டவர் சொன்னாரு, go and join Moses. இவருக்கு ஒரு தடை இல்லைங்க. வேகமா போனாரு, மோசையை பார்த்தாரு, ஹாய் பிரதர்னு சொன்னாரு, கட்டி பிடிச்சாரு, ஒரு முத்தம் கொடுத்தாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மளை விட வயசுல சின்னவங்க, படிப்புல குறைவானவங்க, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களை நீங்க போய் நம்மளை போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா எத்தனை பேருக்கு அது வரும்? மோசே ஜூனியர், ரைட்? ஆரோன் தானே சீனியரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? வயசை வச்சு சொல்லல, ஆரோன் நீ கீழே போ, மோசேக்கு உதவி செய்யுன்னு சொல்றாரு. இதுதான் என் பாடு. எந்த ஒரு ஈகோவும் இல்லை ஆரோனுக்கு. எஸ் லார்ட். அப்ப முதல் குறிப்பு நான் சொல்றேன், இது ஒரு பாடு. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை தேவன் எனக்கு கொடுக்கும் பொழுது அது வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, ஐ கோ அண்ட் ஜாயின் தம். அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரத்துல அனனியாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதே தான். அனனியான்னு ஒரு மனுஷன் இருந்தார். சவுலை சந்திக்கும்படியாய் தேவன் அவரை உருவாக்கி இருந்தார். இப்போ அனனியா அங்க தர்சு பட்டணத்துல இருக்கிறாரு. சவுளுடைய 2 கண்ணும் போயிடுச்சு, பார்வை இல்லாதவனா இருக்கிறாரு. கர்த்தருடைய தூதன் அனனியாவை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள மனுஷனை தேடு. இப்போ அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். நீ வந்து அவன் தலைமையில கை வைக்கவும் பரிசுத்தாவியானவர் இறங்குறதுமா தரிசனம் கண்டான்னு சொல்றாரு. இப்ப அனனியா சொல்றாரு, ஆண்டவரே, இஸ் டூ டேஞ்சரஸ் மேன். அவன் சாதாரணமான ஆள் இல்ல, எல்லாரும் என்ன செய்யறாளு? காயப்படுத்துற ஆளு, கட்டி வைக்கிற ஆளு. இங்க கூட எதுக்கு தெரியுமா ஆண்டவரே வந்திருக்கிறாரு? சீசர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு போறதுக்காக அதிகாரம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட என் பாத்திரம். நீங்க அனனியாவா உங்களை நினைச்சு பாருங்க. இந்த வேலையை நம்ம செய்யணும்னு பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம செய்யணும்னு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்காகவே சின்ன வயசுல இருந்து நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறோம். இப்படி சொன்னா தெரியாது. ஒரு வேக்கன்சி இருக்குது, அதுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் நம்மகிட்ட இருக்குது. நமக்கு பிடிக்காத ஒரு ஆள்கிட்ட போய் இந்த ஆர்டரை நீயே போய் அவன்கிட்ட கொடுன்னு சொன்னா பக்கத்துல கேளுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேளுங்க.
புரியுதா? நான் சொல்றது புரியுதா? சேம் எக்ஸ்பீரியன்ஸ். என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுஷன், என்னை காயப்படுத்தும்படியாய் வந்திருக்கிற மனுஷன், என்னை வேதனைப்படுத்தும்படியாய் அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சியோ, நீ என்னெல்லாம் அஜெண்டா வச்சிருக்கிறியோ, நீ என்னெல்லாம் ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கிறியோ, அதெல்லாம் இவன் தான் செய்ய போறான். நீ போய் அவனுக்கு உதவி செய்யுன்னு சொன்னார். அனனியா வீட்டுக்குள்ள பிரவேசித்து, சகோதரனாகிய சவுலே, வழியிலே உன்னை சந்தித்த கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார். ஒபீடியன்ட். அது பாடுதான். இந்த பரிசுத்தம் வாரம் என்ன தெரியுமா? நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மை வெறுமையாக்கி, அந்த அத்திமரத்தை இப்ப பாருங்க, நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, நீங்களும் நானும் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும் என்பதற்காக சீசர்கள் கேட்டார்கள், சீசர்கள் கண்டார்கள், அடுத்த நாள் சீசர்கள் அறிக்கை பண்ணினார்களே, அதே காரியத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்திலே பலப்படும்படியா இயேசு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அந்த அத்திமரத்துக்கு நிச்சயமா நான் ஒரு சல்யூட் பண்றேங்க. அல்லேலூயா. இது ஆரோனுடைய ஃபர்ஸ்ட் திங். ஒபீடியன்ஸ்ல he was good. ரெண்டாவது பாருங்க, என்னாகமம் 16வது அதிகாரத்துல சில சம்பவங்கள் இருக்கு. அது ஒரு பெரிய மோசமான சம்பவம். என்னாகமங்களின் புத்தகம் மோசம்னா நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பாடு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து சீக்கிரமா வாசியுமா. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். லேவிக்கு பிறந்த கோதாத்தின் குமாரனாகிய கோராகு என்பவன், லேவி கோத்திரத்தை சேர்ந்த கோராகு என்கிற ஒரு மனிதன். லேவி கோத்திரத்து மனிதன் ரூபன் கோத்திரத்து மனுஷர்களோடு இப்பொழுது ஒரு டைப் பண்றாரு. தாத்தானையும் அபிராமையும் போனையும் கூட்டிக் கொண்டு, நல்லா கவனிங்க, லேவியின் கோத்திரத்துல கோராகு, ரூபன் கோத்திரத்துல ஒரு 3 பேரை டீம் ஆக்கிட்டாரு. அடுத்தது இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, அடுத்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி மோசேயும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் ஜனங்களின் நடுவிலே இருக்கிறாரே, இப்படி இருக்க அவங்க நோக்கம் என்ன? அவங்க நோக்கம் என்ன? சபைக்கு மேல இவங்க நிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. யாரு? லேவியின் கோத்திரத்துல கோராகு, ரூபன் கோத்திரத்துல எஸ். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம். அதே 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து வாசிங்கம்மா. பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், உங்க அஜெண்டா, உங்க டியூட்டி, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாருக்கு முன்பாக நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தேவன் தம்மண்டையிலே சேரும்படி, உங்களை பிரிச்சது தெரியுமா? தேவனுக்கு ஊழியம் செய்யணும், சபை மக்களுக்கு ஊழியம் செய்யணும், அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஊழியம் இதுதான். இது இப்போ பார்வைக்கு எப்படி இருக்குது? அற்பமா இருக்குது. அதான் பிரச்சனை. இப்ப என்ன பட்டத்தை தேடுறாங்க? புரியுதா? ஆசாரியன் யாரு? இந்த சம்பவத்துல ஆசாரியன் யாரு? ஆரோன். எங்க வர்றாங்க பாருங்க. ஆரோன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு இவங்க உட்கார்றதுக்காக ஒரு டீம் செட் பண்றாங்க.
ஆரோனை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் தனக்கு விரோதமாக தன்னோடு இருக்கிற ஜனங்களே, தான் நடத்தின ஜனங்களே தன்னை தள்ளிவிட்டு அந்த இடத்திற்கு வரும்படியாய் முயற்சி செய்கிறார்கள். மோசே ஜனங்கள்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாரு, போராகிட்ட பேசினாரு, கேட்கல. இவன்ட்டையும் பேசினாரு, அந்த ரூபன் கோத்திரத்துல இருந்தவங்ககிட்டையும் பேசினாரு, ஒன்னும் there is no response. தாத்தானும் கேட்கல, அபிராமும் கேட்கல, ஓனும் கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீங்க எனக்கு ஃபுல்லா நேரம் இல்லை, நீங்க 30வது வசனத்துல இருந்து குறிச்சுக்குங்க, வீட்டுல போய் வாசிங்க. 30ல இருந்து 33 குறிச்சுக்குங்க, நான் சம்பவத்தை மட்டும் சொல்றேன். ஆண்டவர் சொல்லுவாரு, மோசே ஆரோன் இந்த ஜனத்தை விட்டு வெளியே ஓடி போயிருங்க, நான் பூமியை திறந்து முழு கூட்டத்தையும் முழுங்கிடுறேன்னு சொல்றாரு. செஞ்சுட்டாரு. இவங்க எவ்வளவு கதறாங்க, வேணாம் ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே, இப்படி செய்ய வேணாம், செஞ்சிடறாங்க. இப்ப ஜனங்களுக்குள்ள ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிடுச்சு. இப்படி பண்ணிட்டாங்களே, ஆரோன் இப்படி பண்ணிட்டாரே, மோசே இப்படி பண்ணிட்டாரே, நம்ம பிரதர்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்களேன்னு எகைன் தேவனுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை நீங்க கண்டிப்பா வாசிதான் ஆகணும். 43வது வசனம், மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரே நிமிஷத்துல இந்த முழு இஸ்ரவேல் சபையும் அதமாக்குவேன் என்றார். மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, மோசே ஆரோனுக்கு சொல்றாரு, கர்த்தருடைய கோபம் குறையணும்னா நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருந்து அக்கினியை எடுத்து அந்த தூப கலசத்திலே போட்டு அதன் மேல் தூப வர்க்கமிட்டு, சீக்கிரமாய் சபையினிடத்தில் உன்னை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, உனக்கு விரோதமாய் யார் எழும்பி இருக்கிறார்களோ, உனக்கு விரோதமாய் யார் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த கூட்டத்திற்குள்ளாய் போய் அவங்களுக்காக நீ பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது என்றான். அடுத்தது, மோசே சொன்னபடி, பைபிள்ல மனப்பாடம் பண்ற மாதிரி வசனம் உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் எடுத்து வாசிங்க. மோசே சொன்னபடி ஆரோன் அப்படியே அதை எடுத்துக்கொண்டு, எந்த ஜனங்கள் ஆரோனுக்கு விரோதமாய் போராடினார்களோ, ஆரோன் இருக்கக்கூடாது இந்த இடத்துல, அந்த இடத்துல நாங்கள் தான் இருப்போம் என்று வைராக்கியமாய் இருந்தார்களோ, அந்த சபைக்கு முன்பாக ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியது. ஆரோன் இந்த ஜனங்களுக்காக தூபவர்க்கம் போட்டு இந்த ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். இந்த ஆரோனை நமக்கு தெரியுமா? ஹலோ, எனக்கு போட்டியா ஒருத்தன் வர்றான். நான் ஒன்னும் எந்த கலகமும் பண்ணல, எனக்கு விரோதமா வர்றான். அவன் அழிஞ்சிடக்கூடாது, அவன் சந்ததி அழிஞ்சிடக்கூடாது. மோசே போன்னு தான் சொன்னாரு. இவர் எடுத்துக்கொண்டு ஓட்டமாய் ஓடி தூப கலசத்துல தூபத்தை போட்டு செத்து போனவர்களுக்கும் உயிருள்ளவருக்கும் நடுவே நின்று, ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னியும் என்று கேட்கிறான். ஆரோன். அதனால ஆண்டவர் சொன்னார், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் இந்த கனமான ஊழியத்திற்கு. நீங்க நினைக்கலாம், பிரதர் அத்திமரத்தை சபிச்சதுக்கும் இதுக்கும் என்ன பிரதர் இருக்குது? இந்த ஆரோனையும் தேவன் தண்டித்தார். இப்படிப்பட்ட ஆரோனையும் தேவன் இன்றைக்கு சபைக்கு ஒரு பாடமாக நிறுத்திவிட்டார். எப்படி இயேசு கிறிஸ்து அந்த அத்திமரத்தை சபித்து நீங்களும் நானும் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும் என்று விரும்பி அதை செய்தாரோ, அதற்கு அந்த அத்திமரமும் பூரணமாய் விட்டு கொடுத்து பட்டு போய் பலன் இல்லாமல் நின்றதோ, அதை போலவே ஆரோனும் நின்றான். லேவியராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், இது 3வது குறிப்பு. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியுவும்
ஃபர்ஸ்ட் டைம் இந்த மினிஸ்ட்ரி பண்றாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி ஆரோனுடைய குமாரனாகிய நாதாபும் அபியுவும் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு டைம் பத்தாது. ஒருவேளை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களானால் 8வது 9வது அதிகாரத்தை தயவு செய்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த பரிசுத்த நாட்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அப்பாவுக்கும் உதவியா இருக்கிறாங்க. அப்பா இதை எடுத்துட்டு வான்னு சொல்லுவாரு, எடுத்துட்டு வருவாங்க. ஜனங்கள்கிட்ட போய் இதை கொடுன்னு சொல்லுவாரு, கொடுத்துட்டு வருவாங்க. ஜனங்கள்ட்ட இருந்து இதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாரு, வாங்கிட்டு வருவாங்க. ஆசரிப்பு கூடாரத்து வாசல்ல நிப்பாங்க, இது வேணும்னு சொல்லுவாரு, உடனே இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுதான் டியூட்டி. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாய் போயிருக்கிறார்கள். தேவனுடைய கட்டளையை கேட்டிருக்கிறார்களே ஒழிய இன்னொருவர் பிராக்டிக்கலா பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த அத்திமரத்தை குறித்து சொல்லும் போது ஒருவேளை அதை சபிக்காமல் நீங்க விசுவாசத்துல எதை கேட்டாலும் நடக்கும்னு சொல்லியிருந்தா சீசர்கள் எந்த அளவு விசுவாசிச்சிருப்பாங்க? என்ன பேச மாட்டீங்க? நீ விசுவாசிச்சு இப்படி சொன்னா நடக்கும் என்பதற்காக ஒரு மரம் பட்டு போய் நிற்பதை நமக்கு அடையாளமாக வைக்கிறார் என்றால் அதே தான் இங்க நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இது நடக்குது. அவைகளில் அக்கினியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு இவங்கள்ட்ட சொல்லல ஆண்டவர். யூ கோ அண்ட் ரீட். ஆரோன்ட்ட தான் சொல்லியிருப்பாரு, இப்படி செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும்னு. இவங்க இது வரைக்கும் பிராக்டிக்கலா பார்க்கல. கர்த்தர் கட்டளையிடாத பர்பஸா செய்யல. திரும்பவும் சொல்றேன், இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனா பர்பஸா செய்யல. கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு நாதாபையும் அபியுவையும் பட்சித்தது. ஒரே நாள் ஆரோனுடைய 2 பிள்ளைகளும் ஆசரிப்பு கூடாரத்திலே பிணமாய் கிடக்கிறார்கள். கோபம், கர்த்தருடைய கோபம். ஆரோன் உன்னை மாதிரி அழைக்கப்பட்டாலுடைய யாரும் செய்ய முடியாதுன்னு சொன்ன ஆண்டவர் அவனை மன்னித்திருக்க கூடாதா? ஆண்டவரே, தெரியாம செஞ்சிட்டேன் ஆண்டவரே, இட்ஸ் மை இக்னரன்ஸ், ஏன் என்னை மன்னிக்க கூடாது? சிலுவையில் இதாவே இவர்களுக்கு தங்கை செய்கிறது. எஸ், மன்னிக்கிறீங்களே, ஏன் மன்னிக்க முடியல? God has a plan. எஸ், அந்த சாபத்திலும் தேவன் சபைக்கான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். வாசிக்கலாம் 3வது வசனம். அப்பொழுது நல்லா கவனிங்க, பைபிள் கொண்டு வந்திருக்கிற எல்லாம் தயவு செய்து திறந்து வச்சிருக்கீங்க. 10ஆம் அதிகாரம் லேவியராகமம் 3வது வசனம். அப்பொழுது மோசே, சொந்த சகோதரனுடைய பிள்ளைகள் இறந்து போய் கிடக்கிறார்கள். தன்னுடைய 2 வாலிப பிள்ளைகளையும் ஒரே நேரத்திலே தேவ கோபாக்கினைக்கு ஆக்கப்பட்டு சாபத்திற்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறான். அந்த ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான். It's an example, it's a trial, it's a live witness. அடுத்து இல்ல, அதுக்கு முன்னாடியே என்றார். He was so silent. எனக்கு இப்ப ஆரோனை பார்க்கும்போது அந்த அத்திமரம் தான் ஞாபகம் வந்துச்சு. Was so silent. தாங்க முடியாதியா, 2 வாலிப பிள்ளைகளையும் ஒரே நாள் நான் இழந்திருக்கிறேன். அவர்களுக்காக இல்லாவிட்டாலும் என்னுடைய ஊழியத்திற்காகவாவது தேவன் மன்னித்திருக்க வேண்டுமே, என்னுடைய ஆழமான அர்ப்பணிப்புக்காகவாவது தேவன் மன்னித்திருக்க வேண்டுமே. 2 பிள்ளைகளும் மடிஞ்சு போய் கிடக்குறாங்க. முழு இஸ்ரவேல் சபையும் ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து நிக்குது. மோசே ஆரோனை பார்த்து சொல்றாரு, நீ கவலைப்படாதப்பா, உனக்கு நான் ஒரு சகோதரனா இருக்கிறேன், இழந்து போன உன் பிள்ளைகளுக்காக கவலைப்படாதன்னு சொல்லல. என்னிடத்தில் சேருகிறவர்கள் எத்தனை பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லைன்னா இப்படித்தான் அழிவான் என்பதற்கு ஒரு அடையாளமாக நாதாபையும் அபியுவையும் சபைக்கு நடுவாக பிரேதமாக வைத்து விட்டார். ஆரோனோ
ஆரோனோ, ஏன்னா ஆரோனுக்கு தெரியும் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. முன்னறிந்தே அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் நிறுத்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் நிறுத்திடுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் உண்மைக்கு ஏதுவாதான் நடக்கும் நம்ம நினைக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் பார்க்கிறோம். நோ, நம்முடைய இழப்புகள், பாடுகளின் மத்தியிலே நாம் படுகிற அவமானங்கள், வேதனைகள், கைவிடப்பட்டு தடுமாறிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அது நமக்கு பாடாக இருக்கலாம். ஆனால் தேவன் மற்றவர்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தின் பாடமாய் வைத்திருக்கிறார். மறந்து போயிடாதீங்க. இன்றைக்கு அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டதினால் தைரியமாய் சொல்லுகிறேன், இனி ஒரு காலம் ஒரு மனிதனும் உன்னிடத்திலே கனியை புசிக்க முடியாது, நீ கொடுக்க மாட்டாய் என்று அவர் சொன்ன உடனே அந்த நாள் தொடங்கி அது பட்டு போய் நின்றது. ஒருவேளை இன்னைக்கு அந்த அத்திமரம் இருக்குன்னா நீங்களும் நானும் அதை போய் கேட்டோம்னா அது சொல்லும், நீ விசுவாசத்திலே பலப்பட வேண்டும் என்பதற்காக நான் காயப்பட்டிருக்கிறேன். நீ என்னை 100% நம்ப வேண்டும் என்பதற்காக நான் அடிகள் பட்டு நிற்கிறேன். எது நான் செஞ்ச தப்பு? எல்லாருடைய பார்வைக்கு முன்னால தூரத்துல இருந்தாலும் என்னை காமிக்கிற இடத்துல நான் இருந்தது தப்பா? ஆரோனை போல எந்த வேலை கொடுத்தாலும் முறுமுறுக்காம செஞ்சனே அது தப்பா? என்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றினேனே அது தப்பா? கடைசியா இது காலம் அல்ல, நீங்க இடத்துல கனியை எதிர்பார்க்கிற காலம் அல்ல. உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிறு பையனுக்கு கூட தெரியும் இந்த இடத்துல இந்த கனி கிடைக்காதுன்னு தெரியும். ஆனால் எதற்காக கர்த்தர் அதை சபித்தார்? நீங்களும் நானும் விசுவாசத்திலே பலப்படும்படியாய். இந்த முதல் நாளுக்குரிய சவால் கேள்வியோடு நான் இன்றைக்கு இந்த செய்தியை முடிக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த கடந்த ஆண்டுகள்ல எதையெல்லாம் நாம் இழந்திருக்கிறோம், அதற்கு யாரை கை நீட்டி காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இந்த இழப்பின் நிமித்தம் நீர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்ததற்காக நன்றி என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் பட்டு போய் நிற்பது மற்றவர்களுக்கு ஒரு பாடம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய உபத்திரவங்களின் மூலம் திருச்சபைக்கு இத்தனை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய உழைப்பு, என்னுடைய தியாகத்தினாலே நான் கிறிஸ்துவுக்காக இதை செய்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுக்காகத்தான் இந்த அத்திமரத்தோட கொண்டு வந்து ஆரோனை நிப்பாட்டினேன். He was silent. ஒன்னும் பேசல. பேசாதிருந்தால் மூடனும் ஒரு வயல்ல மோசேட்ட கோவப்பட்டு என் புள்ள செத்து போய் கிடக்குது இப்படி சொல்றியான்னு கேட்டிருந்தா இன்றைக்கு ஆரோன் அந்த மரத்தை போல உங்களுக்கும் எனக்கும் சாட்சியாய் நின்றிருக்க மாட்டான். சிலுவை சுமப்பதற்கு அன்றைக்கே தேவன் ஆயத்தப்படுத்தின பாடுகளின் வழியாய் தேவன் நேசிக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற நன்மைகள் மட்டும் அல்ல, கஷ்டங்களின் வழியாயும் மற்றவர்களுக்கு தேவன் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பதற்கு தேவன் என்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அதே அனுபவத்தை கர்த்தர் இந்த பரிசுத்த நாளின் முதல் நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக. நாளைக்கு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக தங்களை தியாகமாய் கொடுத்தவர்களை நாம் பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை நேரம் நம்ம முறுமுறுத்திருக்கோம். ஒருவேளை அந்த அத்திமரத்தை சொன்னது போல
இனி ஒரு காலம் ஒருத்தன் ஒரு இடத்துல ஒன்றையும் புசிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா எத்தனை துடித்து போயிருப்போம். அத்திமரம் காத்து இருந்துச்சு. துரத்தப்பட வேண்டியவர்கள் துரத்தப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், சபைக்குள்ளா இருக்கிறவர்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். அதற்கு நானும் ஆண்டவருக்கு ஒரு கருவியா இருக்க முடியுமானால் நிக்கிறேன். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அற்புதத்தின் சாட்சியாக அந்த அத்திமரம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு சவாலாக நிற்கிறது. அந்த விசுவாசத்துல நான் குறைவுபடும் பொழுது இன்னமும் நான் அந்த அத்திமரத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் கரங்களுக்குள்ளா இந்த முதல் நாளின் வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.